இன்றைக்கி நம்ம எக் மஞ்சூரியன் பண்ணுவோம். அதுக்கு வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து இதை வந்து அவனில் வச்சு அப்படி வேக வைக்கிறதுனாலும் சரி, இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்க மாதிரி. அதை அப்படி குப்புற கவுத்து வச்சு இது மேலே இந்த முட்டையை எடுத்து ஊற்றி ஆவியில் வேக வைக்கலாம். அடியில் வந்து பாத்திரத்தோட அடியில் இப்படி தொடுற மாதிரி வச்சோம்னா, இப்படி பேஸை தொடுற மாதிரி வச்சோம்னா இது கருகி போயிடும். இதில் இருக்க முட்டை வந்து கருகி போயிடும். அதனால் இப்படி வச்சு இது மேலே அதை வைப்போம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த முட்டையை வச்சு ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க, ஆவியில் வேகட்டும். அது நான் வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது ஒட்டலைன்னு சொன்னால் நல்லா வேகலைன்னு அர்த்தம். மேலே இருக்கிறதெல்லாம் நுரையும் எண்ணெயும். இப்போ இது ஆல்ரெடி எண்ணெய் தடவி அதில் ஊற்றிருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வந்துடும். அப்படி எடுக்க வரலைன்னா அப்படி கத்தியை வச்சு லேசாக அப்படி எடுத்து விடுங்க. இதை நான் கத்தியை வச்சு தான் எடுத்து விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டால் வந்துடுது. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பன்னீர் பீஸ் மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது ஒரு 5 ஸ்பூன் மைதா மாவு. இது ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம முட்டையில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் மாவுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மைதா மாவும் சோள மாவும், அதில் வந்து இந்த ஒரு பீஸ் எடுத்து ஃபுல்லாக நனைச்சி விட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரியே மற்றதை போட்டுடலாம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துருங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ மஞ்சூரியனுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு. இது வந்து ஒரு பச்சை குடமிளகா. இது வந்து சிவப்பு குடமிளகா. ஒரு 4 ஸ்பூன் நறுக்கிக்கங்க. இது வந்து தக்காளி பேஸ்ட்டு. தக்காளி பேஸ்ட் இல்லாட்டா தக்காளி நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம், வற்ற வச்சிடலாம் அப்புறமாட்டி. தக்காளி பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது வந்து 1/2 ஸ்பூன் சோள மாவு மறுபடியும் எடுத்திருக்கேன். இந்த சோள மாவில் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
இதில் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த வரமிளகாத்தூள் கரம் மசாலா தூள் ரெண்டையும் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளிக்கு வேணுங்கிற அளவு மட்டும், அந்த தக்காளி பேஸ்ட்டுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன். இவ்வளவு சீனி இந்த இனிப்புக்கு மட்டும், லேசாக இனிப்பு டேஸ்ட் இருக்குது, அதுக்கு மட்டும் போதும். இந்த அளவு சீனி போதும். ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொதிக்கும் போது சோள மாவு சேர்த்துருக்கிறதுனால கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ அதே பாத்திரத்துலேயே நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காய்கறியை போட்டு முதல்ல வதக்கலாம். முதல்ல வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போடலாம். இப்போ இந்த குடமிளகாய் 2ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாஸ் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட வத்திடுச்சு அந்த சோள மாவெல்லாம். இப்போ அதை வறுத்து வச்சுருக்க இந்த முட்டையை போடுவோம். இப்போ எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.